காலத்தில் குறைகள் உடனடியாக நிவர்த்தியானவர்கள் பலர். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் மனமுருக பிரார்த்தனை செய்தால் குழந்தை பாக்கியம் கைகூடுகிறது. தவிர வழக்கு விவகாரங்கள், வியாபார சிக்கல்கள், கோர்ட் சம்பந்தமான பிரச்சனைகள் குறித்து இத்தலத்து அம்பிகையிடம் வேண்டிக் கொண்டால் பிரச்சனைகள் தீர்கின்றன. இந்த வராகி உபாசனை யாருக்கெல்லாம் கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா, முக்கியமாக 9 ராசி கிடைக்கும். எந்தெந்த ராசி? மேசராசி, மிதுன ராசி, சிம்ம ராசி, துலா ராசி, அதே மாதிரி தனுர் ராசி, கும்பராசி, இவங்களுக்கெல்லாம் கிடைக்கும். இதுக்கு என்ன சார் இருக்குது இந்த மாதிரி, அது ஏன் இவங்க ராசியை மட்டும் குறிப்பாக சொல்கிறோம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த எல்லா ராசிகளிலும் ராகு கேது நட்சத்திரங்கள் இருக்கிறது. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த ராகு கேது எந்தெந்த ராசியில் இருக்கலாம் அவங்களுக்கெல்லாம் வராகி உபாசனை. அது என்ன வராகி உபாசனை? விலங்கு முகமும் மனித உறவும் கொண்ட இந்த தேவியை வணங்குவதால் மிகப்பெரிய முனிவர்கள்லாம் இந்த வராகி உபாசனையை, வராகி யாகம் வேள்வி நடத்தக்கூடிய இடம் இந்த கோயில் அடிக்கடி நடக்குது. இந்த கோவிலில் இருக்கக்கூடிய அதிர்வலைகள் நமக்கு வராகி தாயாரினுடைய அனுகிரக சக்தியை அப்படியே அள்ளித்தருகிறது என்ற அற்புதமான தகவல். இப்போ நம்ம குழந்தை வீட்டில் படிக்கலை, கோபம் வருது, என்னடா இவன் படித்தாதான் நல்லா இருப்பான்னு நினச்சா இப்படி கோவப்படுத்துகிறானே அப்படிலாம் நினச்சிங்கன்னா, வராகி அம்மன் படம் வீட்டில் வாங்கி வச்சு அந்த வராகி அம்மனினுடைய ஸ்லோகம் இருக்குது, அது சொன்னீங்கன்னா கல்வி அபிவிருத்தி தரக்கூடிய தேவதை. எல்லாம் வல்ல அன்னை வாராகியினுடைய கடாட்சத்தினால் இன்றைய பஞ்சமி திதி காலத்தில் அன்னையினுடைய மிகப்பெரிய அபிஷேக ஆராதனை, ஏகாந்த ஸ்வரூபியான அன்னையை அபிஷேக வடிவில் காணுகின்ற பெரும்பேறு பெற்றோம். திவ்ய ஸ்வரூபமாக விளங்குகின்ற இந்த அன்னையினுடைய கடாட்சத்தினை மென்மேலும் கண்டு தரிசனம் பெறுகின்ற ஒரு பெரும்பேற்றிற்கான பலனை இத்திருக்கோவிலில் ஒவ்வொரு ஞாயிறு மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுகின்றன. இத்தல அம்மனை வழிபடுபவர்களின் கர்ம வினை நீங்குவதாக ஐதீகம். இத்தலத்தில் சுமார் 500 ஆண்டுகள் பழமை வாய்ந்த வேப்ப மரத்தில் மக்கள் எலுமிச்சை மாலை சார்த்தி வழிபட்டு தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றிக் கொள்கின்றனர். இக்கோவிலின் சுற்றுப்பிரகாரத்தில் அமைந்துள்ள கனக துர்காம்பிகைக்கு செவ்வாய்க்கிழமைகளில் ராகுகால நேரத்தில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுகிறது. இந்த விசேஷ பூஜையில் ஏராளமான பெண்கள் கலந்து கொள்கிறார்கள். இப்பூஜையில் கலந்து கொள்ளும் பெண்களுக்கு திருமண தடை, குழந்தையின்மை போன்ற பிரச்சனைகளை அம்மன் நிவர்த்தி செய்வதாக கூறுகின்றனர். திரௌபதி அம்மன் ஆலயத்தில் ஸ்ரீ கனகதுர்கை அம்மன் இருக்காங்க. வார வழிபாடு நடந்துட்டு இருக்கு. எல்லாருக்கும் எல்லா வரமும் கொடுத்துட்டு இருக்காங்க. மாதம் திரௌபதி அம்மனுக்கு பௌர்ணமி பூஜை நடக்குது தவறாமல். ஊஞ்சல் சேவை நடக்குது. குழந்தை இல்லாதவங்க, திருமணம் ஆகாதவங்களுக்கு அந்த அம்மா திருமண பாக்கியத்தையும் கொடுக்குறாங்க, குழந்தை பாக்கியத்தையும் கொடுக்குறாங்க. எல்லோருக்கும் எல்லா கஷ்டத்தையும் தீர்த்து நல்ல ஆசி செஞ்சுன்னு இருக்காங்க. மாதம் ஒரு திருவிழா செஞ்சுட்டு இருக்கோம். பால் குடம் இருக்குது, அதுக்கப்புறம் மாங்கல்ய பூஜை இருக்குது, திருவிளக்கு பூஜை வழிபாடும் நடக்குது. நவராத்திரி அப்போ 9 நாளுக்கும் 9 அலங்காரம் இருக்குது. அதே மாதிரி விசேஷமாக உற்சவம் இருக்குது. திரௌபதி அம்மனுக்கு 10ஆவது நாள் பூஜையும் நடக்குது சிறப்பாக.
ராஜராஜேஸ்வரி அருள் வருமே. சக்தியை நீனை மனமே தினமும் ராஜராஜேஸ்வரி அருள் வருமே. ஊழ்வினை அகலவே நல்வழி காணவே ராஜராஜேஸ்வரி நலம் தருவாளே. ஊழ்வினை அகலவே நல்வழி காணவே ராஜராஜேஸ்வரி நலம் தருவாளே. சக்தியை நீனை மனமே தினமும் ராஜராஜேஸ்வரி அருள் வருமே. சக்தியை நீனை மனமே. அம்பா சாம்பவி சங்கரி பைரவி பார்வதி பூரணி சின்மய ரூபிணி தாயே வரணும் அருளை தரணும். அம்பா சாம்பவி சங்கரி பைரவி பார்வதி பூரணி சின்மய ரூபிணி தாயே வரணும் அருளை தரணும். நினைக்கும் மனதில் நிறைவாய் நிறைந்து நிம்மதியை தந்தருளும் அன்னையே நீயே. நினைக்கும் மனதில் நிறைவாய் நிறைந்து நிம்மதியை தந்தருளும் அன்னையே நீயே. எந்தன் வழித்துணை நீ என்று நம்பினேன். எந்தன் வழித்துணை நீ என்று நம்பினேன். ஏழை முகம் பாராயோ ஏங்கினேன் வாராயோ. ஏழை முகம் பாராயோ ஏங்கினேன் வாராயோ. அம்பா சாம்பவி சங்கரி பைரவி பார்வதி பூரணி சின்மய ரூபிணி தாயே வரணும் அருளை தரணும். அம்பா சாம்பவி சங்கரி பைரவி பார்வதி பூரணி சின்மய ரூபிணி தாயே வரணும் அருளை தரணும். கோவிலுக்கு செல்லும் வழி. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி பழைய பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் 500 மீட்டர் தொலைவில் ஆரணிபாளையம் என்னும் ஸ்தலத்தில் அமைந்துள்ளது அருள்மிகு பாஞ்சாலி அம்மன் சமேத தர்மராஜா திருக்கோவில். திரௌபதி அம்மன் இருக்கக்கூடிய இந்த திருக்கோயில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் வரும். இதை செய்யலாமா அதை செய்யலாமா, இது செய்யக்கூடியதா இது செய்யக்கூடாததா. உண்மையாகவே ஒரு குருநாதர் வேணுங்க, வாழ்க்கையில் ஒரு குரு வேணும். இந்த குரு பயிற்சி கன்னிக்கு பகவான் குரு பகவான் பிரவேசிக்கிறார். இந்த கன்னியில் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கன்னிக்கு வருவார். இந்த 12 வருஷத்துக்கு ஒரு தடவை கன்னிக்கு வரும்பொழுது தான் நம்ம திருக்கழுக்குன்றத்தில் அந்த வலம்புரி சங்கு பிறக்குது. உலகத்தில் எல்லா இடத்துலையுமே கடலில் தான் சங்கு பிறக்கும். ஆனால் இந்த பாரத திருநாட்டில் தமிழ்நாடு என்ற புண்ணிய பூமியில் திருக்கழுக்குன்றத்தில் நினைச்சாலே பூரிக்குதுங்க. கிணத்துல அது நுர தள்ளி அந்த லக்ஷ்மி பிறக்கக்கூடிய காட்சி யாருக்கு வாய்ப்பு இருக்குதோ சென்று பாருங்கள். அந்த திருக்கழுக்குன்றத்தில் அந்த சங்கு இது வரைக்கும் ஒரு 12 சங்கு வந்திருக்கு. கன்னி ராசியில் குரு பிரவேசிக்கும் காலத்தில் இதெல்லாம் முன்னோர்கள் செய்த அவ்வளவு அற்புதங்க. எப்படி ஒரு கணக்கு போட்டிருப்பாங்கன்னே தெரியலைங்க. கம்ப்யூட்டர் இருக்குது, கால்குலேட்டர் இருக்குது, எல்லாம் இருக்குது. நமக்கு நினச்ச உடனே வெளிநாட்டில் தொடர்பு கொள்ளக்கூடிய அளவுக்கு வாகன வசதி எல்லாமே இருந்தாலும் நிறைய தப்பு தான் வருது.